நாட்டுக்காக தியாகம் செய்த கட்சியால் யாருடைய மாங்கல்யத்தையும் பறிக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி பெண்களின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்த நிலையில் அதற்கு காங்கிரஸ் தலைவர் பதிலளித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிடும் என அவர்கள் கூறுவது போன்று நிஜாம்களின் காலத்தில் கூட நடக்கவில்லை என தெரிவித்தார். ஒருவேளை பெண்களின் மாங்கல்யத்தை பறிக்க பாஜகவினர் முயன்றால் அதனை காங்கிரஸ் கட்சி தடுத்து நிறுத்தும் என தெரிவித்தார். मुसलमानों को दे रहे, अरे निजाम के टाइम में नहीं हुआ. காங்கிரஸ் நாட்டுக்காக தங்களின் தலைவர்களை இழந்திருப்பதாக குறிப்பிட்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதும் ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் கூட இதே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்த போலி வீடியோ பரப்பியதாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த வீடியோவை பகிர்ந்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நேரில் ஆஜராக டெல்லி சைபர் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. தெலுங்கானாவில் ஓபிசி SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது போன்று அமித்ஷா பேசும் வீடியோவை ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட காங்கிரஸ்